வந்து சொன்னார் இந்த குதர்த்தமான ஒரு கேள்வியெல்லாம் நீங்கள் கேட்கக்கூடாது அப்படின்ட்டு. இந்த பவர் எப்படி இருக்குது ப்ரோ உங்களுக்கு? என்ன இருக்கா? ஓகே ப்ரோ. ஹாய் ப்ளூ பி, வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு மறுபடியும் நம்ம வந்து பைக் ரிவ்யூ வீடியோ வந்து போட போகிறோம். ஸோ ஆல்ரெடி வந்து பைக் ரிவ்யூ வீடியோஸ் வந்து பார்த்துருப்பீங்க, சூப்பர் பைக்ஸ் வீடியோ வந்து போட்டுட்ருக்கேன். ஸோ அது போக ஒருத்தர் வந்து கேட்டிருந்தாரு ஆப்ரிலா RS 457 வீடியோ வேணும்னு சொல்லிட்டு. ஸோ 2 ஆப்ரிலா RS 457 பைக் இன்றைக்கி வந்திருக்கு. ஸோ அதோட ஓனர்ஷிப் ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் அந்த பைக், இங்கே பாருங்கள். ஸோ இந்த பைக் R3 BS6. இது எதுக்கு இங்கே நிப்பாட்டி வச்சிருக்குன்னு வந்து சொல்கிறேன். இது வந்து நான் லாஸ்ட்டாக வந்து சொல்கிறேன். ஸோ இப்போ பாருங்கள், ஒயிட் ஒன்று இருக்குது, பிளாக் ஒன்று இருக்குது. ஸோ இதை தான் நம்ம ஓனர்ஷிப் ரிவ்யூ வந்து பண்ண போகிறோம். ஸோ இன்னும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணினா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான வந்து கிளிக் பண்ணிடுங்க. உங்களுக்கு எந்த பைக்கோட ரிவ்யூ வேணும்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து பண்ணிடுங்க. ஸோ அந்த பைக் ரிவ்யூ வந்து உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன், தெளிவாக போஸ்ட் பண்ணுறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ரிலா RS 457, அதோட வந்து ஓனர். ஹாய் ப்ரோ. ஆல்ரெடி என்னோட இங்கிலீஷ் சேனல் வந்து பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இவர் வந்து மோகன் ப்ரோ, எங்களோட டான். நல்லா இருக்கீங்களா ப்ரோ? நல்லா இருக்கும் ப்ரோ. நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஓகே ப்ரோ, நல்லா இருக்கும் ப்ரோ. இன்றைக்கி வந்து இந்த பைக்கோட ஓனர்ஷிப் ரிவ்யூ பற்றி தான் வந்து சொல்ல போகிறீங்க. அவர் வந்து ஃபஸ்ட்டே வந்து சொன்னார் இந்த குதர்த்தமான ஒரு கேள்வியெல்லாம் நீங்கள் கேட்கக்கூடாது அப்படின்ட்டு. இல்லை ப்ரோ, என்ன ஓனர்ஷிப் ரிவ்யூ அதுதான் வந்து கேட்க போகிறேன், வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பைக்கோட ஓனர் இத்திகாஸ் வந்து ஓடிட்டு அப்படி எங்கேன்னு தெரில. ஓகே, ஃப்ரேமில் இருக்கிறேன். இவர் வந்து இப்போ ரிவ்யூ வந்து சொல்ல போகிறாரு. இதோட ஆன் ரோட் ப்ரைஸ் எவ்வளோ வருது ப்ரோ? ஆன் ரோட் பிரைஸ் பாத்தீங்கன்னா 511 சார்ஜ் பண்றாங்க ப்ரோ. 511 கோயம்புத்தூர்ல. ஓகே ப்ரோ. அக்சஸரீஸ் எதுவும் கொடுக்குறாங்களா இல்ல? இல்ல ப்ரோ, அக்சஸரீஸ் இது கூட எதுவுமே வர்றது இல்ல ப்ரோ. ஓகே ப்ரோ. வெஹிக்கிள் மட்டும் தான். வெஹிக்கிள் மட்டும் தான் வரும். ஓகே ப்ரோ. ஹெல்மெட் அது மாதிரி ப்ரோ? ஃபியூயல் வெல் ஜஸ்ட் டிஃபால்ட் ஒரு 500 ரூபாய்க்கு இந்த ஸ்டார்டிங் டெலிவரி எடுக்கும்போது கொடுக்கறதோட சரி, அவ்வளவுதான். 5 லிட்டர் அடிச்சு கொடுப்பாங்க. ஓகே ப்ரோ. ஸோ நீங்கள் டெலிவரி எடுக்கிறீங்கன்னா ஆப்ரிலில் வந்து எந்த ஒரு இதுவுமே கிடையாது. இந்த பைக்கில் இப்போ இந்த பைக்கு போயிட்டாலும் அதே தான். ஸோ ஓகே. அதுக்கப்புறம் இந்த பைக்கோட ஃபஸ்ட் சர்வீஸ் போயிட்டு வந்துச்சா ப்ரோ? முடிஞ்சு ப்ரோ, நேற்று தான் ஃபஸ்ட். அப்படிங்களா? எவ்வளோ ஓடி இருக்கு ப்ரோ? அரௌண்ட் 900 ஓடி இருக்கு. 900. ஓகே ப்ரோ. ஃபஸ்ட் சர்வீஸ் காஸ்ட் எவ்வளோ வந்துச்சு ப்ரோ? 3000 வந்து. 3000 ரூபாய்ங்களா? 3000 ரூபாய்க்கு என்ன பண்ணாங்க ப்ரோ? 3000 ரூபாய்க்கு இன்ஜின் ஆயில் எவ்வளோ லிட்டர் ப்ரோ? 2 லிட்டரு. இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம் சில இன்ஜினில், இருங்க பார்க்கலாம். இல்லை மென்ஷன் பண்ணல, யமகாலெலாம் மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஜென்ரல் செக். ஓகே, அரௌண்ட் எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 லிட்டர் இல்லைன்னா ஒரு 2.5 லிட்டருக்குள்ளே வரும். ஓகே. செயின் லூப் பண்ணியிருப்பாங்க. ஆமாம், செயின் லூப் ஃபுல் ஜென்ரல் செக்அப். ஓகே ப்ரோ. ஏர் ஃபில்டர் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஓகே. கூலண்ட் ஆயில் சேஞ்ச் பண்ணாங்க ப்ரோ? அது பண்ணியிருக்க மாட்டாங்க, டாப் அப் மட்டும் பண்ணியிருப்போம். ஓகே ப்ரோ. கூலண்ட் ஆயில், பிரேக் ஆயில் எல்லாமே டாப் அப் மட்டும் தான். ஓகே. ஃபர்ஸ்ட் சர்வீஸ் ஃப்ரீ சர்வீஸ் தானேங்க இது? ஃபர்ஸ்ட் 3 சர்வீஸ்மே லேபர் காஸ்ட் ஃப்ரீ ப்ரோ. மெட்டீரியல் காஸ்ட் நம்ம பே பண்ணணும். ஓகே. அப்போ இந்த 3 சர்வீஸ் முடிஞ்சதுக்கப்புறம் சர்வீஸ் காஸ்ட் எவ்வளோ வருங்களாமா? தெரியல ப்ரோ, மேபி இது கூட லேபர் ஆட் ஆகும், அவ்வளோதான் ப்ரோ. 5000 கிட்ட வரும். 1500 வரலாம். இந்த பைக்கோட மைலேஜ் எவ்வளோ தருது ப்ரோ உங்களுக்கு? ப்ரோ மைலேஜ் இப்போ வரைக்கும் நான் ப்ராப்பர் டெஸ்ட்டெல்லாம் எடுக்கல, பட் கிளஸ்டரில் காமிக்கிறது தான். கிளஸ்டரில் அரௌண்ட் அப்பப்போ 25 காமிக்கும், 20 காமிக்கும். ஓகே ப்ரோ. அரௌண்ட் 20 to 25 வச்சுக்கலாம் ப்ரோ. ஓகே ப்ரோ. 20 to 25 கிடைக்குது. ஸோ இது வந்து ரைடிங் பொறுத்து. நீங்கள் எவ்வளோ ஸ்பீடில் வந்து நார்மலாக க்ரூஸ் பண்ணுவீங்க? நான் ஒரு 170 வரைக்கும் டச் பண்ணியிருக்கேன். 170 போயிருக்கீங்களா? டச் பண்ணியிருக்கேன். ஓகே ப்ரோ. கேஸ். ஸோ நார்மல் சிட்டி டிரைவில் வந்து உங்களுக்கு ப்ராப்பராக நான் அதை செக் பண்ணதில்லை ப்ரோ, மைலேஜ் எதுவும். ஓகே ப்ரோ. நீங்கள் சிட்டி கோயம்புத்தூருக்குள்ள ஓட்டி 25 20 வச்சுக்கோங்க. 20 ஃபார் ஷார்ட், அது கம்மி போகாது. ஓகே ப்ரோ. போச்சுன்னா நம்ம ஓட்டுற இதை பொறுத்து. ஓகே ப்ரோ. நீங்கள் பைக்கில் எக்ஸ்ட்ரா அக்சஸரிஸ் எதுவும் ஆட் பண்ணியிருக்கீங்களா ப்ரோ? ப்ரோ அக்சஸரிஸ் மேஜர் பார்த்தா ஷிஃப்டர் போட்டிருக்கேன் ப்ரோ. ஓகே. ஸோ இந்த பைக்கில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குயிக் ஷிஃப்டர் இருக்குது. இந்த பைக்கில் வந்து பார்த்தீங்கன்னா குயிக் ஷிஃப்டர் வந்து ஆட் பண்ணல. ஸோ இதுக்கும் அதுக்கும் என்ன காஸ்ட் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் ஆகுது ப்ரோ? ப்ரோ இது வந்து குயிக் ஷிஃப்டர் நான் ஸ்டார்டிங்கில் போட்டேன் ப்ரோ, அரௌண்ட் 29 பக்கம் வந்தது. ஓகே ப்ரோ. 29,000 இதுக்கு மட்டும்? அப்போ இந்த பைக் இப்போ குயிக் ஷிஃப்ட் இல்லாதனாலே 29,000 லெஸ்ஸாக இருக்கும். நான் ஆன் ரோட் அதே 511 தான். இதுவும் 5,11,000. ஓகே ப்ரோ. இது அடிஷனல் 29 அடிஷனல் பே பண்ணிருக்கேன். ஓகே ப்ரோ. அதெல்லாம் நான் ஆட் பண்ணல. ஓகே ப்ரோ. அது போக நீங்கள் வந்து ஆட் ஆன் இந்த ஆஃப்டர் மார்க்கெட் வந்து இது போட்டிருக்கீங்க. ஆமாம் ப்ரோ.
ஃபோர்க் ப்ரொடெக்டர், ஃப்ரேம் ஸ்லைடர் போட்டிருக்கீங்க, ரேடியேட்டர் கார்டு வந்து போட்டிருக்கீங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து இங்கே இந்த கார்டுக்கு பேர் என்னது ப்ரோ? ப்ரோ இது வந்து இந்த மாஸ்டர் சிலிண்டர்னு சொல்லுவாங்க ப்ரோ. ஓகே ப்ரோ, அது சிலிண்டர் கார்டுன்னு சொல்லுவாங்க. ஓகே ஓகே. ஸோ அதுக்கு வந்து போட்டிருக்காரு. அதுக்கப்புறம் ஸ்பூல்ஸ் ஆட் பண்ணியிருக்காரு, ஸ்விங்கம் ப்ரொடெக்டர் ஆட் பண்ணியிருக்காரு, கவுல் வந்து போட்டிருக்காரு. கவுலோட இது ஆப்ரிலாவோட ஸ்டாக் கவுல் தானே ப்ரோ? கவுல் ஆப்ரிலாவோட வரதே தான். ஓகே ப்ரோ, ஒரிஜினல் இல்ல பை டிஃபால்ட் சீட் தான் வரும். கவுல் நம்ம ஆட் ஆன் ஆக்சஸரி. ஆனா ஆப்ரிலாவோட என்ன காஸ்ட் வருது ப்ரோ? இது அரௌண்ட் 1500 to 1800 1000. ஓகே ப்ரோ. அதே மாதிரி இதை ஆட் பண்ணியிருக்கீங்க விண்ட்ஷீல்டு. ஹை விண்ட்ஷீல்ட் போட்டிருக்கேன். இது 850 ரூபீஸ் சம்திங். 850 ரூபீஸ். இது வந்து பாத்தீங்கன்னா இவர் ஆட் பண்ணியிருக்காரு. இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாக் இங்க இருக்கு பாருங்க. ஸோ ரெண்டு கலருமே பார்க்கறதுக்கு லுக்காக இருக்குது. மொத்தம் 3 கலரு. ஏன் ப்ரோ 3 கலர் தானுங்க? ஒன்று ஒயிட்டு, ஒன்று பிளாக்கு, பிரிஸ்மேட்டிக் டார்க்னு ஒன்று இருக்குது. ஓகே ஓகே ப்ரோ. அதுதான் அந்த 3 கலர் மாதிரி தெரியுதுங்களா? ஓகே ஓகே ப்ரோ. மோகன் ப்ரோ, இந்த பைக்லேயும் உங்களுக்கு வந்து ஏன் இந்த பைக்கு நீங்கள் சூஸ் பண்ணீங்க? எவ்வளோ பைக் இருக்குது? 5 லட்சம் ரூபாய்க்கு நீங்கள் செகண்ட்ஸில் சூப்பர் பைக் கூட போகலாம். ஏன் செகண்ட்ஸில் போகணும் தெரியா? ஓகே, ஆமாம், கையில் காசு இருக்குது வாங்குறாரு. நீங்கள் கம்மனாக இருங்கப்பா. ஆல்மோஸ்ட் 6 lakh பட்ஜெட் வரைக்கும் நான் எல்லாமே மார்க்கெட்டில் இந்த செக்மெண்ட் ஈக்குவலாக இருக்கிறது எல்லாமே டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிட்டேன் ப்ரோ. ஓகே ப்ரோ. பட் அதான் எதனால் உங்களுக்கு இந்த பைக் பிடிச்சிச்சு? மெயின் திங் ஃபீச்சர் லோடட் பைக். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் வைஸ் ஃபுல் எலக்ட்ரானிக்ஸ் தான் இதில் ஃபுல்லி லோடடாக இருக்குது. ஓகே ப்ரோ. ஸோ ஈவன் நார்மல் 10 lakhs பட்ஜெட்டில் வர்ற வெஹிக்கிள் இல்லாத ஃபீச்சர்ஸ் கூட இந்த வெஹிக்கிளில் இப்போ இருக்குது. ஓகே ப்ரோ. ஸோ ட்ராக்ஷன் கண்ட்ரோல், ஃபுல் டிஎஃப்டி டிஸ்பிளே, கனெக்டிவிட்டி, நேவிகேஷன், ரைடிங் மோட்ஸ் எல்லா ஃபீச்சர்ஸுமே இருக்குது. ஸோ அதனால தான் ஸோ இந்த பைக்கை சூஸ் பண்ணிட்டீங்க. ஓகே ஓகே ப்ரோ. ஸோ இந்த பைக்கில் இன்னுமே ஏதோ ஒன்று ஆட் பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும், எனக்கு வந்து இது மிஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஏதோ ஃபீல் இருக்கா? அப்படி இல்லை ப்ரோ. இந்த காஸ்ட்டுக்கு 4 சிலிண்டர் வைக்கிறதுக்கு நீ வந்து சூப்பர் பைக் வாங்கிட்டு போயிடலாம். அதுக்கு நீ வந்து ஆப்பிள் RS V4 வாங்கிக்க. ஸோ ப்ரோ இந்த காஸ்ட்டுக்கு இது வந்து ரியலி வர்த் ப்ரோ. ஆல்மோஸ்ட் எல்லா ஃபீச்சர்ஸ், தேவையான ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்துருச்சு உங்களுக்கு. ஸோ ஐ திங்க் எதுவும் மிஸ்ட் அவுட் ஃபீச்சர்ஸ் எதுவும் இல்லை. ஓகே ப்ரோ. ஒன்று ஆக்சசரிஸ் காஸ்ட் மட்டும் கொஞ்சம் ஹையாக இருக்குது. பட் ஆனால் அகெயின் குவாலிட்டி மேட்டர்ஸ். ஏன்னா இதில் வர குவிக் ஷூட்டர் பார்த்தீங்கன்னா டுகாட்டியில் வர சேம் குவிக் ஷூட்டர்ஸ் தான் இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே ப்ரோ. ஸோ இது எல்லாமே இம்போர்ட்டடுங்கனால அந்த காஸ்ட் வருது. மித்தலாம் காஸ்ட் வைஸ் உங்களுக்கு கம்மியாக வரும். ஸோ ஐ திங்க் ஓகே. எல்லாமே ஃபுல்லி மைனஸ்னா இதில் ஏதோ ஒன்று இந்த நீங்கள் ரைட் பண்ணும்போது ஹேண்ட் பெயின் இங்கே பாருங்கள் நம்மளுக்கு ஃபேஸ் ஆகிறது இதுதான். ஏன்னா நம்ம ரைட் பண்ணிகிட்டே இருக்கிறனால இது மாதிரி பெயின் எல்லாம் ஆகும். கண்டிப்பாக இருக்குது ப்ரோ. ஏன்னா இது பார்த்தீங்கன்னா நார்மல் R3 வேறு ஏதாவது இதோட ரயில்வே செக்மெண்ட் பார்க்கும்போது இது இன்னும் கொஞ்சமே ரொம்ப லீன் பண்ணி ஓட்டுற மாதிரி தான் இருக்கும். ஓகே. ஏன்னா இதோட ஃபோர்க்கோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா லென்த் கம்மியாக இருக்குது. ஸோ அதோட ஒரு ரீசன் கூட சொல்லலாம். ஒரு ரீசன் இருக்குது. நீங்கள் வந்து நார்மல் சிட்டிக்குள்ளே ஓட்டும்போது உங்களுக்கு ரொம்ப டயர்டாக தெரியும். பட் ஆனால் ஹைவேஸ் அந்த மாதிரி டச் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த பவர் எப்படி இருக்குது ப்ரோ? உங்களுக்கு என்ன பவர் இருக்கா? ரொம்ப நல்லா இருக்குது. ஓகே ப்ரோ. வைப்ரேஷன் ஏதோ ஒன்று இருக்குங்களா? இல்லை ப்ரோ, இது வரைக்கும் நான் எதுவும் ஃபேஸ் பண்ணதில்லை. வைப்ரேஷன் எதுவும் ஃபேஸ் பண்ணல. 70 வரைக்கும் டச் பண்ணிருக்கேன். இது வரைக்கும் எனக்கு எந்த ஒரு வைப்ரேஷன்? 170 எப்படி ப்ரோ? உங்களுக்கு ஒரு கிராஜுவலாக வந்து போகுதா இல்லை வந்து ரொம்ப உங்களுக்கு புஷ் பண்ணி போகிற மாதிரி? நார்மல் கிராஜுவலாகவே 170 வரைக்கும்லாம் போயிடுது ப்ரோ. அதுக்கப்புறம் நான் இன்னும் புஷ் பண்ணது கிடையாது. பட் ஆனால் அதுக்கப்புறமும் ஆக்சுவலி பொட்டன்ஷியல் இருக்கு. பட் நான் இது வரைக்கும் எக்ஸ்ப்ளோர் பண்ணது கிடையாது. ஓகே ஓகே ப்ரோ. நிறைய பேர் 200லாம் டச் பண்ணியிருக்காங்க. பட் ஐ திங்க் 175க்கு மேலே கொஞ்சம் ஸ்லோவாக தான் புஷ் ஆகும்னு நான் நினைக்கிறேன். ஓகே ஓகே ப்ரோ. இந்த மிரர் விசிபிலிட்டி உங்களுக்கு கரெக்டாக இருக்கா ப்ரோ? ஓகே ப்ரோ. ஓகே. ஓகே. ஹைவேல போகும்போது ஏன்னா இந்த R3 சரி அந்த R3 சரி இல்லை கூப்பிடல, இந்த R3 சரி அந்த R3 சரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிரரோட விசிபிள் வந்து உங்களுக்கு இதிலிருந்து இது இந்த பாதியிலேருந்து வெளியே தெரியும். இதெல்லாமே வந்து கைக்குள்ள உங்களுக்கு மறைஞ்சிரும். சேம் அதே தான் ப்ரோ. அதே மாதிரி தான் இருக்கு. கையை நம்ம இப்படி இது பண்ணிட்டு பார்க்குற மாதிரி தான் இருக்கு. கொஞ்சம் கையை ஸ்ட்ரெச் பண்ணி ஆமாம். ஹெட்லைட்டோட விசிபிள் ப்ரோ? ஓகே ப்ரோ, நல்லா இருக்குங்களா? ஓகே ப்ரோ. நான் இன்னும் இது நைட் டைமில் இந்த பைக்கை வந்து ஓட்டி பார்க்கல, பகல் டைமில் வந்து ஓட்டினேன். ஸோ வாய்ப்பு கிடச்சேன்னா நைட் உங்களுக்கு ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறேன். இந்த மர்கேட் வந்து ரொம்ப லீனாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ரெயின் டைமில் ஓட்டினீங்களா ப்ரோ? வண்டி எடுக்கும்போது டெலிவரி எப்படி இருக்கு ப்ரோ? இந்த ரெயின்ல தான் சேரெல்லாம் வந்து சேர் என்ன ஆனா நேரம் உங்க முதுகுல தான் அடிக்கும். அந்த ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு இதுல. இது இல்ல ப்ரோ, இது ஒரு டிஸ்அட்வான்டேஜ். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் இந்த ஃபெண்டர் வந்து இங்கேயே கட் பண்ணி விட்டுட்டாங்க. ஸோ இதுல இருக்கிற சேர் வந்து ஃபுல்லா இங்கே தான் உங்களுக்கு அடிக்கும் பின்னாடி. இல்ல ப்ரோ, உங்க இது வரைக்குமே வருது, ஹேண்டில் பார் வரைக்குமே வரும், மேல வருதுங்களா? ஃபேஸ் ஹெல்மெட்ல கூட வருது. ஸோ அதுவும் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இதுல. ஓகே. அது ரொம்ப நீங்க ஸ்பீடா போறீங்க, ரொம்ப வெட்டா இருக்கு ரோடுங்கும் போது உங்களுக்கு அது மேல இது வரைக்கும் வரும். ஓ ஓகே ப்ரோ. அப்போ இதுதான் மெயினாக இப்போ மலையில் தான் பிரச்சனை, மற்றபடிக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஓகே ஓகே ப்ரோ.
ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்டபிள் லிவர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து இவர் கவுல் இதுதான் போட்டார். அதேமாதிரி கீ ஹோல்டர் வந்து இங்கே வந்துடுது. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா கன்சோலு. ஓகே சொல்லுங்கள் ப்ரோ, இதில் என்னென்ன மோட்ஸ் இருக்குது? ஸ்போர்ட் இருக்குது, எக்கோ இருக்குது, ரெயின் மோட் இருக்குது, and then traction 3 level of tractions இருக்கு ப்ரோ. ஓகே ப்ரோ. traction கம்மி பண்ணோம்னா இதை நீங்கள் ஹோல்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு traction கம்மியாகும். ஓ இது எப்பவுமே இந்த 3 டிஜிட்டாக தான் இருக்குமா இல்லை சேஞ்ச் பண்ணிக்கலாமா ப்ரோ? இல்லை ப்ரோ, அது டிஃபால்ட்டாக வரது தான். சைடு ஸ்டாண்ட் இண்டிகேஷன் தானே ப்ரோ இது? ஆமாம் ப்ரோ. ஓகே. ட்ராக்ஷன் இது ட்ராக்ஷன் 1 மாதிரி 1 2 3 மொத்தம் 3 லெவல் ஆஃப் ட்ராக்ஷன் இருக்கு. அதுக்கு என்ன டிஃபரன்ஸ் ப்ரோ? தெரியல ப்ரோ, இது வரைக்கும் நான் ட்ராக்ஷன் ஆஃப் பண்ணி ஓட்டுனது கிடையாது. ட்ராக்ஷன் ஆஃப் பண்ணாமே நான் 170 வரைக்கும் நான் போயிருக்கேன். ஸோ பட் ட்ராக்ஷன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஆனில் இருக்கும்போதே ஃபஸ்ட்டு செகண்டில் விட்டிங்கன்னா வீலி ஆகுதுங்களா? பரவாயில்லையே, சூப்பர் சூப்பர். வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ரிலா RS 457ஓட ஹைட் வந்து ஒருத்தர் வந்து கேட்டிருந்தார் ரிவ்யூ போடுறதுக்கு முன்னாடியே. ஸோ அதனால் ஹைட் வந்து செக் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு 2 ஓனர்ஸ் வந்துருக்காங்க. இந்த ஹைட் வந்து செக் பண்ணிடலாம். ப்ரோ உங்களோட ஹைட்டு ப்ரோ? சென்டிமீட்டரில் ப்ரோ? ப்ரோ அரௌண்ட் 170 வரும். 170 அரௌண்ட். நீங்கள் உட்காருங்க ப்ரோ. இவருக்கு கால் எப்படி டோ இதாகுதுன்னு சொல்லி பார்த்துடலாம். ஓகே. ஸோ கால் வந்து கீழே முட்டி, ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஃப்ளாட்டாகவே ஃபுல்லாகவே இதாகிடுச்சிங்களா? பூட்ஸ் போட்டால் ஃபுல்லாக இது இருக்குது. பூட்ஸ் போடாமல் ப்ரோ? ஒரு ரெண்டுமே அதேமாரி தான். ஓகே ப்ரோ உங்களோட ஹைட்டு ப்ரோ? ஹைட்டு தெரியாது. ஓகே, எனக்கு தெரிஞ்சு இவரோட ஹைட்டு ஒரு 175 இருப்பாருன்னு நினைக்கிறேன். ஓகே, இவரோட ஹைட்டு நல்லா இருக்குது. ஹைட்டுக்கு வந்து வண்டி கொஞ்சம் குட்டியாக தெரியுது. ஓகே. நல்ல தொப்பை இருக்குது அப்படிங்கிறாரு, ஹைட்டு கம்மியாக இருக்குது. அட இருது வீடியோ முடிச்சுக்கிறேன். வண்டி குட்டியாக இருக்குது, வயிறு பெருசாக இருக்குது அப்படிங்கிறாரு. அட இதெல்லாம் என்ன புரியல. ஓகே ப்ரோ, இப்போ வந்து உங்களோட ஹைட்டுக்கு இந்த பைக் ஏதோ ஒன்று இந்த ஓட்டும் போது பெயின் வருதா கையில்? அதான் என்ன வருது? என்னடா பாடியில காலை எழுந்து துடிச்சுக்கிட்டு இருக்க. இல்ல இந்த வீடியோ எப்படியோ போட்டுட்டேன். போடுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நீ போடுங்க. கையில பெயிண்ட் இருக்குது, அவரே முதுகு பிடிக்கிறீங்க. அங்கேயும் ஒரு பெயிண்ட் இருக்குது பின்னாடி. அது வண்டினால வந்து பெயிண்ட் தானே? தான் நடக்கிறேன் நானு. அது நிஜமா சொல்லு. சத்தியமாலுமே பின்னாடி பெயிண்ட் இருக்குது, என்னால முடியல எனக்கு. அப்போ வந்து ஸோ ஆப்ரிலா RS 457 எடுக்கிறீங்கன்னா உங்களோட ஹைட் வந்து ரொம்ப ஒரு 170 இருக்குன்னா தயவு செஞ்சு கொஞ்சம் நீங்கள் பார்த்துடுங்க. பெயின் வருதா? கை கட்டு. ரேக பார்க்க போறீங்களா? இல்லை ரேக பார்க்கல. ஓகே, செவந்து காதல் கல்யாணமா இல்லை அத்திரியா இருக்கட்டும், இல்லை இந்த ஆப்ரிலா RS 457 இருக்கட்டும், உங்களோட ஹைட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குதுன்னா நீங்கள் வந்து எடுக்கலாம். உங்களுக்கு வந்து ஹேண்ட் பெயின் எல்லாம் இது வராது. இந்த பைக்கில் நீங்கள் என்ன ஆட் பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறீங்க? வந்துட்டு நம்பர் பிளேட் நம்ம போன ஃபுல் கிட் மாத்தணும், எனக்கு அதுதான் ஆசை. ஃபுல் கிட்னா என்ன கிட்? ஃபுல் பேரிங்கோட தான் பைக்கே இருக்குது. இல்ல இருந்தாலும் வந்துட்டு ஆஃப்டர் மார்க்கெட்ல வந்துட்டு இப்போ ஃபுல்லா வந்துட்டு இப்போ S1000R இருக்கட்டும், ZX10 இருக்கட்டும், எல்லாத்துக்குமே இப்போ கிட் வந்துட்டு இருக்குது. இதுக்கு வந்துட்டு 3 பிராண்ட் இப்போ கிட் போட்டுட்டு இருக்காங்க. ஓகே, எனக்கு தெரிஞ்சு ஃபியூச்சர்ல வந்துட்டு கிட் சேஞ்ச் பண்ணுவேன். அப்புறம் ஆமா, இப்போ வந்து SC ப்ராஜெக்ட் ஆர்டர் பண்ணிருக்கீங்க? அத ஆர்டர் பண்ணல, இனிமேல் தான் வந்துட்டு பார்த்துட்டு இருக்கேன். அதான் அதுவும் வந்துட்டு ஒரு 3 கம்பெனி வந்துட்டு இப்போதான் வந்துட்டு எக்ஸாஸ்ட் 1.5 lakh ஃபுல் சிஸ்டம். இல்ல 80 வருது. 80 அதுக்கு மேல வந்துட்டு இன்னும் பிராண்டட் போனா 1.2 1. ஓகே, இது ஃபுல் சிஸ்டம் போடுறப்ப நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். ஸோ அதே மாதிரி ஃப்ரண்ட் டயர் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 110/70 ZR 17 ரேடியல் டயர் தான். யூரோ கிரிப்னு நினைக்கிறேன். எஸ், யூரோ கிரிப் வந்து கொடுத்துருக்காங்க. இது யூரோ கிரிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா 150/70 வந்து கொடுத்துருக்காங்க. 17 inch அலைய ரெண்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த கிரிப்பு வந்து தேவையில்லாத, இன்னுமே வந்து இவங்க இம்ப்ரூவ் பண்ணி கொடுத்துருக்கலாம். மிச்லினோ இல்லை வந்து டன்லூப்போ வேறு எதுவும் போயிருக்கலாம். ஏன்னா ஒரு ப்ரீமியம் செக்மெண்ட் போகும்போது ஒரு நல்ல டயர் வந்து கொடுத்துருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். ஓகே, ஸோ சேஃபாக ரைட் பண்ணுங்க. இவர்கிட்ட நம்ம ரிவ்யூ கேட்கறது விட்டுறலாம். ஏன்ட்ட ரிவ்யூ கேட்டுருந்தேன், நீங்கள் அங்கே கேட்டுட்டு இருந்தீங்க. அவர் பாருங்க கூலர் கவுண்டர். Yamaha R3 BS6 இருக்குது. இதோட ஆன் ரோட் ப்ரைஸ் வந்து 5.45 வருது.
ஸோ 5,45,000 ரூபாய்க்கு எந்த ஒரு எலக்ட்ரானிக்கல் இதுவும் கிடையாது. ஏபிஎஸ் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் இருக்கு, அப்புறம் ஏபிஎஸ் மட்டும்தான் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 5,11,000க்கு எல்லாமே வந்து இருக்குது. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ப்ரோ? ப்ரோ அது அவங்க ஐடியா தான். அவங்களுக்கு அந்த கேட்டகரி பிடிச்சதுன்னா போகலாம், இந்த கேட்டகரி பிடிச்சதுன்னா வரலாம். ஓகே, எதுவும் இல்லை. ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ட்வின் சிலிண்டர். ஓகே, அவங்களுக்கு பவராக வேணும், நல்லா எலக்ட்ரானிக் ஃபுல் லோட் வேணும்னா அது போகலாம். இல்லை இது வேணும், எனக்கு லீனியரான பவர் டெலிவரி வேணும் அப்படிங்கிற மாதிரி தான் இதுக்கு வரலாம். ஓகே ஓகே ப்ரோ. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ப்ரோ? ப்ரோ சேம் தான் ப்ரோ. நானும் என்னோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் R3 தான். நானும் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் உங்களுக்கு R3 அண்ட் Ninja 500 தான் பார்த்தோம். பட் R3 எனக்கு டெஸ்ட் டிரைவ் கொடுக்கல. ப்ளஸ் அட் த சேம் டைம் இதை விட அது பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் அரௌண்ட் 40,000 பக்கம் ஜாஸ்தி வருது. பட் இப்போ இருக்க ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ட்ராக்ஷன் கண்ட்ரோலுக்கு ஒரு மஸ்ட்டாக இருக்குது. ஸோ இப்போ ஏன்னா ஆல்மோஸ்ட் நார்மல் 2 lakhs பட்ஜெட் வண்டியிலேயே இப்போ ட்ராக்ஷன் கண்ட்ரோல்ஸ் எல்லாம் வந்துடுது. ஸோ அதனால நான் எலக்ட்ரானிக் ஃபுல்லி ஃபீச்சர்ஸ் லோடடாக இருக்கனால நான் இந்த ஒரு ஆப்ஷன் போனேன். ப்ளஸ் பவர் ஓகே ஓகே நல்லா இருக்குது. ஸோ அதனால ஓகே ப்ரோ. ப்ரோ உங்களுக்கு எவ்வளோ ப்ரோ மைலேஜ் வந்து கொடுக்குது? ப்ரோ எனக்கு சிட்டிக்குள்ள ஒரு 25. ஓகே ப்ரோ. ஹைவேல ஒரு 28-30 வரைக்கும். 28-30 பார்த்துங்க. ஸோ Yamaha R3 BS6 வாங்குற மாதிரி இருந்துச்சுன்னா மைலேஜ் இதுதான். Cabriola RS 4x7ஓட ஃபுல் ரிவ்யூ, ஓனர்ஷிப் ரிவ்யூ வந்து பார்த்துருப்பீங்க. இதில் ஏதோ ஒரு டவுட்டாக இருந்துச்சுன்னா நம்ம வீடியோ கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து என்ன டவுட்டோ அதை வந்து கீழே மென்ஷன் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ வந்து அந்த ஓனர் வந்து பார்ப்பாரு. அவரே உங்களோட டவுட்டெல்லாம் வந்து கீழே வந்து அவரோட கமெண்ட்டில் ரிப்ளை பண்ணிடுங்க ப்ரோ. ஓகே ப்ரோ. ஸோ இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிடுங்க. ஸோ உங்களுக்கு வேறு ஏதோ ஒரு பைக் ரிவ்யூ வேணும்னா ஸோ கீழே கமெண்ட் செக்ஷனில் பண்ணிடுங்க. அடுத்தது வந்து அந்த பைக் ரிவ்யூ பண்ணிடலாம். ஸோ டாடா பாய் சைனிங் ஆஃப் ரித்திக் கோகுல். வேறு ஒரு வீடியோவில் வந்து பார்ப்போம். லவ் யூ ஆல், கீப் சப்போர்ட்டிங். ஸோ தேங்க்ஸ் ப்ரோ, பாய் ப்ரோ. சரி, நான் இவ்வளோ நேரம் வெயிலில் வந்து நின்றுருந்தாங்க. தேங்க்ஸ் ப்ரோ. ஆனால் இந்த ஓனருக்கு நம்மளுக்கு தேங்க்ஸ் எல்லாம் சொல்ல போகிறது கிடையாது, ஓடிட்டேன்.